மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கையை மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். இந்த காணொளியை காணும் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர்முள்ளி அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை. இது எல்லாரும் வயல்வெளிகளில் நெல்லுக்கு தண்ணி போகிற வாய்க்கால்களில் இது நிறைய முளைச்சிருக்கும். ஏரிகளில் குளங்களில் தண்ணி நிரந்தரமாக தங்கி இருக்கும். அந்த ஏரி ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற இடத்துல இந்த நீர்முள்ளி அதிகமாக வளரும். இந்த நீர்முள்ளி அப்படிங்கிறதுல இதில் ஒரு முள் உண்டு. இந்த முள் பார்த்திங்கன்னா கையில் குத்துச்சு அப்படின்னா ரொம்ப கொடூரமான வலிக்கும். இதில் வயலட் ப்ளூ கலரில் பூ இருக்கும். இதில் வெள்ளை நிற நீர்முள்ளி உண்டு. அது கொடைக்கானலில் நிறைய இடங்களில் காணப்படுது. அது வேறு சில முக்கியமான மருத்துவ வசிய வேலைகளுக்கு அது ஆகும். இந்த நீல நிறம் உள்ள நீர்முள்ளியே நமக்கு போதுமானது. இது மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. இந்த செடி மட்டும் இல்லாமல் இதில் உள்ள விதைகளும் நமக்கு அற்புதமான பலம் தரும். இந்த செடியை அப்படியே எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி இதை இடித்து சாறு எடுத்து அந்த சாரோடு சேர்த்து சிட்ராமணக்கு முத்து விளக்கெண்ணெய், அந்த எண்ணெய் ஒரு 100 மில்லி அப்படின்னா இந்த சாறு 100 மில்லி, இது ரெண்டையும் ஒன்றா ஊற்றி ரொம்ப இளம் தீயில ரொம்ப முருகாமல் காய்ச்சி எடுத்து இதை பேதியாக கொடுத்தோம் அப்படின்னா கிட்னியில் கிரியாட்டின் கூட இருக்கிறவங்களுக்கு கிரியாட்டின் வேகமாக குறையும். கிட்னியில் உள்ள கழிவுகளை அதில் நெப்ட்ரான் அப்படின்னு சொல்கிற வலை அவங்களுக்கு வேலை செய்யலை, அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நீர்முள்ளி பேதி அந்த நெப்ட்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுல ஒரு அற்புதமான மூலிகை. 15 நாளைக்கு ஒருக்க அந்த எண்ணெயை சாப்பிட்டு கொஞ்சம் பேதி போச்சு அப்படின்னா அந்த பேதி போகும்போது அவங்களுக்கு அந்த நெப்ட்ரான் பலப்படும். இது அடிக்கடி அவங்க சாப்பிடலாம். கிட்னி அவங்களுக்கு சரியாக இயங்குவதற்கு இந்த பேதி அவங்களுக்கு உதவும். அதுபோக இந்த இலையை கஷாயமாக போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் நீரை அளவுக்கு அதிகமாக பெருக்கும். யூரின் நல்லா அவங்களுக்கு ஃப்ரீயாக போகும். சிலவங்களுக்கு ப்ராட்டஸ்ட் கிளாண்டு வீக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யூரின் போகிற பாதையில் எங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு யூரின் இதில் கல் இருக்கும். சிலவங்களுக்கு சதை அடைப்பு இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த நீர்முள்ளியை கஷாயமாக போட்டு குடிக்கலாம். குடிக்கும்போது யூரின் ரொம்ப ஃப்ரீயாக போகும். இந்த விதை மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி. இந்த விதையை சித்தர்கள் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்தை குறுக்கு வசத்தில் நீள் வசமாக வெட்டணும். நீளமாக வெட்டி தோலோடு வெட்டிடணும். வெட்டி அதற்கு ஊடால் இந்த நீர்முள்ளி விதைகளை தூவி அப்படியே 2 பழத்தையும் ஒன்றா பொருத்தி பனியில் வெளியே பனி விழும் இடத்துல இரவு வைக்க சொல்கிறாங்க. காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்கிறாங்க. எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். எல்லாமே ஒரே பலன்தான் தரும். இப்போ பனிக்காலம் மழைக்காலம்னால இப்போ இதை நீங்கள் உபயோகப்படுத்துகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். தை மாதத்துக்கு அப்புறம் பனி விழலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு இந்த நீர்முள்ளி விதையை வாழைப்பழத்தில் போட்டு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். கதலி பழத்தில் இந்த விதையை போட்டு சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு நீள்வாக்கில் வெட்ட முடியல, பனிக்கு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 கதலி வாழைப்பழம், ஒரு 100 மில்லி 100 கிராம் நீர்முள்ளி விதை, இது ரெண்டையும் ஒன்றா நல்லா கனிஞ்ச பழத்தோடு சேர்த்து பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் ஒரு பாத்திரத்தில் மூடி உள்ளே வச்சுருங்க. டெய்லி காலையில் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. இது சாப்பிடும்போது ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களுக்கு ஆண்மை மிகவும் அற்புதமாக இருக்கும். உடம்புல விந்து ஊற்று போல் ஊறும். எங்களுக்கு விந்தே இல்லை, ஒரு சொட்டு 2 சொட்டு தான் வருது அப்படிங்கிறவங்க கூட இந்த நீர்முள்ளியை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த விதையும் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை யூரின், கிட்னி, யூரின் பிளாட்ரு, எங்களுக்கு யூரின் போனால் நுரையாக வருது, யூரினில் எங்களுக்கு புரோட்டீன் போகுது, செக் பண்ணப்போ புரோட்டீன் போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் இந்த நீர்முள்ளி உங்களுக்கு சித்தா கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் காய்ந்ததே கிடைக்கும். சில கடைகளில் இதனுடைய பவுட்ரு கிடைக்கும். அதையும் நீங்கள் கஷாயமாக போட்டு சாப்பிடலாம்.
ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு அதிசய மூலிகை. இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் உடல் நலத்தை இயற்கையாக நல்லா பாதுகாத்துக்கங்க. இப்படி ஒரு அற்புதமான மூலிகையை உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை எங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.